ஹாய் மேம், ஆக்சுவலாக எனக்கு பட்டுக்கும் பிகாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் சரியாக தெரியல. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஹாய் இர்ஃபான், பட் பிகாஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் அப்படின்னா தமிழில் ஆனால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம பட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இதுவே ஏனென்றால், ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பிகாஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பாருங்கள். ஐ வாண்டட் டு கோ பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். நான் போகணும்னு நினச்சேன் ஆனால் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற ஆனாலுங்கிற இடத்துல பட் யூஸ் பண்ணுறோம். ஐ வாண்டட் டு கோ பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். இதுவே பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டேட் ஹோம் பிகாஸ் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். நான் வீட்லேயே இருந்துட்டேன் ஏன்னா மழை வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல பிகாஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது பிகாஸ் அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதோட ப்ரொனன்சியேஷன் பிகாஸ் கிடையாது, இட் இஸ் பிக்கஸ். ஓகேங்களா? இர்ஃபான் கேட்ட டவுட் உங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஆனால் வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்கள். அங்கேயே உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரோம். Learn and level up with English Partner.